Day 1 மெய்யான தீபம். இனி பிள்ளைங்க அமைதியா இருங்க. பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 60:19-20. Day 2 பிரகாசிக்கும் தீபம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள். மலையின் மேலிருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மறைக்காமல் விளக்கை கீற்றின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சமாய் இருக்கும். மத்தேயு 5:14-15. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயை கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். மத்தேயு 25:3-4. Day 4 நட்சத்திர தீபம். சுற்றுப்பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் வதைக்கப்பட்டவர்களையும் அசுத்த ஆவியால் வதைக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 5:16. Day 5 மெய்யான தீபம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் கூட உட்காரும்படிக்கு எவனோ அவனையும் என் சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். வெளிப்படுத்தும் 3:21.